பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திருச்சியில் நடைபெற்ற பேரணி பொதுக்கூட்டத்தில் திரு திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சின் சில பகுதிகளை மையமாக வைத்து தான் இந்த தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அவர் பேசுகிற போது குறிப்பிடுவது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். அதில் அவர் சொல்வது விசிக எந்த பக்கம் உள்ளதோ அந்த பக்கம்தான் வெற்றி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார். எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று திரு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார். இதை மையப்படுத்திய நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். யாருக்கு செய்தி சொல்கிறார் திருமா, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்கள், வணக்கம். பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள், வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள், வணக்கம் ரமேஷ் சேதுராமன். பெருமாள் மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் சனாதனத்திற்கு எதிரான பிரகடனம் அப்படின்னு சொல்லலாம், கூட்டணி அரசியல் பற்றி பேசுறார், தங்கள் நிலைப்பாடு பற்றி எல்லாம் பேசுறார். அதுல அவர் சொல்வது விசிக எந்த பக்கம் உள்ளதோ அந்த பக்கம்தான் வெற்றி. ஒரு காலத்தில் பாமக நிறுவனர் அப்படி பேசுவார், இன்றைக்கு திருமா அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த பேச்சை எப்படி டீகோட் பண்றது? முதல்ல அது என்ன செய்தியை சொல்றார், யாருக்கு செய்தியை சொல்றார்? இல்லை, எனக்கு இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கறதுக்கே எனக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா கடந்த 20-25 வருடங்களில் நான் கேட்ட மிகச்சிறந்த அரசியல் உரைகளில் ஒன்று ஐயா திருமா அவர்கள் திருச்சியில் பேசியது. ஒரு படைப்பூக்கம் மிக்க ஒரு உரை. ஒரு சித்தாந்தம், எந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் அது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்னு ஐயா தோப்பா அவர்கள் சொல்லுவாங்க. அது காலகாலத்திற்கும் அந்த சித்தாந்தம் அந்த சமகால பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும், அல்லது சமகால பிரச்சனையோடு அது உடன்பட வேண்டும் அல்லது முரண்பட வேண்டும். அப்படி இருப்பதுதான் ஒரு சித்தாந்தத்தின் வலிமை அப்படின்னு ஐயா தோப்பா சொன்னது ஞாபகம் இருக்கு. அதை மனதில் வைத்து இந்த உரையை கேட்கிற பொழுது அம்பேத்கரியத்தை ஐயா திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி அரசியல் முதற்கொண்டு சனாதன அரசியல் வரை அவர் எவ்வளவு கூர்மையாக அந்த உரைக்குள் வைத்தார் அப்படிங்கிறது. அந்த உரையை இதுவரை ஒரு 5-6 முறை நான் திரும்ப திரும்ப கேட்டிருப்பேன். அது அப்படி ஒரு போதை தரக்கூடிய, ஒரு அறிவு போதை தரக்கூடிய ஒரு உரையாக இருக்கிறது. ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, குறிப்பாக அந்த உடை அரசியலை பத்தி பேசுகிறார். காந்தி என்ன உடை போட்டார், அம்பேத்கர் என்ன உடை போட்டார், நான் ஏன் உங்களெல்லாம் இன்னைக்கு கோட்டு சூட்டோட வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மேடையில் எல்லாருமே கோட்டு சூட்டு போட்டு, ஒரு ப்ளூ கோட் ப்ளூ பேண்ட் போட்டு, ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டு, ஒரு சிவப்பு டை கட்டி அவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் ஏன் வர சொன்னேன் அப்படின்ற இடத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, ஆடு மேய்க்கிறவர்கள், கட்டிட வேலைக்கு செல்பவர்கள், ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், நீங்கெல்லாம் கோட்டு போட்டு நடக்கிறத நான் என் கண்ணால் பார்க்கணும், அதற்காக வர சொன்னேன். அதற்கு பிறகு ஒன்று சொல்லுகிறார், என்னன்னா ஆடு மாடு கோழி வெட்டுவதற்கான தடை சட்டம் வந்த பொழுது நாங்கள் அதை எதிர்த்து போனோம். எங்க குலதெய்வ கோயில்களில் அவருடைய குலதெய்வமாக மாயவனை குறிப்பிட்டு, எங்க குலதெய்வ கோயில்ல ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா எங்களை சிறுதெய்வத்திலிருந்து பெருந்தெய்வத்துக்குள்ள தள்ளுறீங்களா? அல்ல, அந்த இடத்துல தான் அவர் அதை எங்க 2001 நடந்த அந்த பிரச்சனைய சமகால பிரச்சனையோட வந்து எப்படி பின்றாருன்னா, அப்ப எங்களை சனாதனத்துக்குள்ள தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பாஜக அதுல ரொம்ப முக்கியமான இடமா நான் கவனிக்கிறது, அவர் சொல்கிறார், அவர்கள் அம்பேத்கரை கொண்டாடுவார்கள், அம்பேத்கருக்கு சிலை வைப்பார்கள், அம்பேத்கருக்காக நிறைய விழா எடுப்பார்கள், ஆனால் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை மட்டும் தூக்கி குப்பையில். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். நீங்க சொன்ன விஷயத்தில் அம்பேத்கரியம் பேசுவது, சனாதன எதிர்ப்பு பேசுவது, தொடர்ந்து அவர் களத்தில் இருந்து பேசிட்டு இருக்கார். அவர் அதுல சொல்லுவது வந்து இந்த எதிர்ப்பு, இந்த சித்தாந்த தெளிவு தான் விசிகாவை இன்னும் உறுதியொத்தன்மை உயிர்ப்போட வச்சிருக்கின்றது. உண்மை. ஆனா அதற்குள் நிறைய பகுதிகள் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டியும் சில புள்ளிகள் வச்சிருக்கிறார்ல, அந்த இடம் தான் விசிகா எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் வெற்றி இருக்கும். எங்களை ஒதுக்க நினைக்கிறீங்களா, அந்த இடம் தான் அரசியலின் மையமா இருக்கும். எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் இடங்கள் பற்றி எல்லாம் நான் பேசிக்கிறேன்லாம். இந்த போர்ஷனை மட்டும் எப்படி, ஏன்னா இது 26 தொடர்பு. அவர் அதை ரொம்ப அழகா வந்து பண்றாரு. என்னன்னா முதல்ல வந்து அவர் மீது தொலைக்காட்சிகள்ல யூடியூப்கள்ல வைக்கப்படுகிற விமர்சனங்களையும் உள்வாங்கி நிறைய பேர் வெவ்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் நான் 35 ஆண்டு காலமாக இந்த களத்துல நான் நிற்கிறேன். 10 வருடம் தேர்தல் அரசியலுக்கு வெளியே நின்றேன். 25 வருடங்களாக தேர்தல் அரசியலுக்கு உள்ளே நிற்கிறேன்.
என்னோடு சமகாலத்தில் பயணத்தை ஆரம்பித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கோ காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை நீங்க ஒதுங்கி நிக்க சொல்றீங்களா, அதுதான் மையமா மாறுன்றார். எவ்வளவு முக்கியமான அவதானிப்பு. எங்களை நீங்க ஒதுங்கி நிக்க சொன்னீங்கல்ல, நாங்க ஒதுங்கி நிக்கிறோம். ஆனா அந்த இடம் தான் இனி மையமாக மாறும். இது யாருக்கான செய்தி? இது எல்லாருக்குமான செய்தி. இல்ல தெளிவா செய்தி சொல்றாரு நீங்க. இல்ல இது எல்லாருக்குமான செய்தி தான். இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த உரை வந்து ஒரு பெரிய பொருளில் பறந்து விரிந்த உரை. அதுல அவர் கடைசியா சொல்லும்போது சொல்றாருல, சனாதானத்துக்கும் அம்பேத்கர் இயக்கத்துக்குமான ஒரு யுத்தமாகத்தான் இது அகில இந்திய அளவுல ஒரு பெரிய ஸ்கேல் அது போகுன்றார். ஜீவசகாப்தன் குறுக்கிட்டது சனாதன கான்டெக்ஸ்ட்ல பேசுறப்ப என்ன நீங்க ஒதுங்கி இருக்க சொல்றீங்கன்னா அது சனாதனிகளுக்குன்னு புரிஞ்சுக்கலாம். வேறொன்று திமுகவுக்கே அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்தில் நான் அப்படி சுருக்கி பார்க்கல. இந்த இடத்துல 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த பேச்சில் சில புள்ளிகள் இருக்குன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க முதலமைச்சர் பதவியை பத்தியே கவலைப்படல, துணை முதலமைச்சர் பதவியை பற்றியே கவலைப்படல. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, திமுகவோடு எத்தனை இடங்களை எதற்காக திமுகவோட இருக்கோம்னா இது ஒரு கொள்கை சண்டை, ஒரு கொள்கை கூட்டணிக்காக நாங்க திமுகவோட இருக்கோம்னு அதை தெளிவுபடுத்துறாரு. இடங்களை நாங்கள் கேட்டு பெற வேண்டிய நேரத்தில் கேட்டு பெற்றுக் கொள்கிறோம், அது தனி. அதனால அதுவே இப்ப இல்ல. ஆனால் கொள்கை ஒரு பெரிய அந்த பாயிண்ட். ஆனா இடங்களை அப்போது பேசிப்போம் அப்ப டீல் பண்ணிப்போம். அது என்ன சொல்ல வருது? நாங்க இருக்கிற பக்கம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு பேசுவதன் பொருள் என்ன? அதான் அவர் கடைசி அவங்கள என்ன சொல்றாருன்னா, நீங்க அரசியல் சாசனத்தை இப்போ நான் இந்த மொத்த இதை எப்படி சுருக்கி பார்க்கிறேன்னா, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற ஐயா அம்பேத்கருடைய அந்த வாசகங்கள் இருக்கு இல்லையா, அவர் சொல்றாரு அரசியல் சாசனத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுல 3 இசம் இருக்கு, 4 அடிப்படைகள் இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் அரசியல்ல நம்மள தவிர்க்க முடியாது, ஆனால் அதற்கு முன்னால் நாம் ஒரு அறிவார்ந்த ஒரு குழுவாக, ஒரு அறிவார்ந்த சமூகமாக விவாதங்களை களங்களை நாம் கையாள வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அவர் நகர்த்தி ஒரு பரந்துபட்ட பொருளில் ஒரு மிக விரிந்த உரை இது. ஓகே, பேசலாம். நீங்க அவர் வந்து என்ன சொல்ல வராருங்கிறீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி, பதிலும் ரொம்ப எளிமையானது. என்னையே திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்கணும், முதல்ல பாஜக பதில் சொல்லிட்டாரு, நீங்க தான் எதிரின்னு. அப்புறம் என்னை இதை பிரிச்சு வாங்க, தனியா வாங்க அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு தான் கண்டிப்பா அவங்களுக்கு தான் பதில் சொல்லிருக்காரு. பாரதிய ஜனதா அவங்களுக்கு எதிரான கட்சிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாரு. நம்மள இது பண்ண பாக்குறான், அம்பேத்கர்ங்கிறது பாஜக எதிரி. ஆனா பாஜக அம்பேத்கரை பயன்படுத்திட்டு நாங்க தான் நூற்றாண்டு விழா கொண்டாடணும், நாங்க தான் உயரமான சிலைகள் வைத்தோம், நாங்க தான் பீம்ங்கிற செயலியை உருவாக்கணும், இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா நம்முடைய எதிரி அம்பேத்கருக்கு யார் எதிரினா சங்கிகளும் சங் பரிவாரும். அதை வந்து அவர் திருப்பி இளைஞர்களை சொல்லி கேட்கிறாரு, யார் நமக்கு எதிரி என்று கேட்டு அம்பேத்கர் பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருக்கிறார். பாஜக எதிர்ப்பு தீர்ப்பா இருக்காரு. எங்களை வந்து நீ எங்களை சீட்டு தனியா வா, எங்களுக்கு இந்த இது தரேன், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், என்கிட்ட அந்த வேலையை காட்டாது, அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல இந்த விஜய் கட்சிக்கு வந்து இருக்கு, உனக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, பாஜக திமுகங்கிறது மட்டும் இல்ல, உனக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. இந்த சினிமா வேஷம் போட்டு வர்றது, நடிகர் வேஷம் போட்டு வர்றது, இவங்கெல்லாம் எங்களுடைய உழைப்புக்கும் சிந்தனைக்கும் கருத்தியலுக்கும் கால் தூசி கூட வரமாட்டாங்க. ஏதோ இவங்களா வந்துகிட்டு நம்மளை இங்க வர்றது, இவங்க நமக்கு அட்வைஸ் பண்றது, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அது இன்னொன்னு சொல்லிட்டாரு, எத்தனை சீட்டு நம்ம கேட்கணும், கூட கேட்கணும், இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையே இல்லாத விஷயம். அதை நாங்க பாத்துக்கிறோம். கொள்கை ரீதியா 199 விழுக்காடு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். அதனால புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பொதுவா பட்டியல் சமூகத்தினர் ஆதி திராவிடர்னாலே நடிகர் அரசியலுக்கு, ரசிகர் மன்ற அரசியலுக்கு பலியாவாங்கிற ஒரு நேம் இருக்கு. அதை அவர் மறுக்கவும் இல்லை, அதை அப்படியே ஏற்கவும் இல்லை. ஆனா அவர் வருத்தத்தோட சொல்றாரு, அதுக்கு நீங்க பலியாயிராதீங்க. அவர் ரொம்ப சொல்றாரு. பொதுவா அவர் சொன்ன அதே வார்த்தை எஸ்சி பசங்கனாலே இந்த சினிமா நடிகர் பின்னாடி போயிடுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட அது உண்மைதான். ரஜினிகாந்த் ரசிகர்களும் அதிகமா அவங்க இருக்கிறாங்க, விஜயகாந்த் ரசிகர்களாகவும் அவங்க அதிகம் இருந்தாங்க, இப்ப விஜய் ரசிகர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க. அதனால உங்களை டார்கெட் பண்றாங்க, உங்களை டார்கெட் தலித் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான பிளான் நடக்குது, விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு, அது திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிக்கிறதுக்கு. இந்த இடத்துல திரு ஜீவசகாப்தன் இந்த பேச்சுன்றது சனாதனத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தான் நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு புறம் அவர் ஊசலாட்டத்தில் இருக்கிறாரு. கடைசி நேரத்துல அந்த அணிமாற்றம்லாம் இல்ல, அது இல்லைன்னு அவர் அழுத்தமா சொல்லியிருக்காரு, உறுதிப்படுத்தி. இதை ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்காருங்க. எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வரலாம், கூட
கொடுக்குறோம், அமைச்சரவையில் பங்கு, கூட்டணி ஆட்சி, அதிகாரம், இப்படியெல்லாம் பேசி பல பேர் கூப்பிட்டு பாக்குறாங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அவர் ஏற்கனவே சொல்றாரு. இப்ப இந்த கூட்டத்துல அவர் அதைத்தான் தெளிவா சொல்றாரு. நம்ம எதிரி சங் பரிவார், நம்மளோட நெருக்கமா இருக்கிறது திராவிட இயக்கம், அதுல இருந்து எந்தவித மாற்றமும் பின்வாங்கலும் இல்லைங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த பேரம்ன்ற கூட்டணி பேரம் அதையே அவர் உடைச்சு பேசுறார். இப்ப இதற்கு முன்பு என்ன பேசப்பட்டது? திமுக கூட்டணி இப்படியே இருக்குமா அப்படிலாம் பேசப்பட்டது. ஜீவா சொல்றது அப்படிலாம் கிடையவே. ஒன்று சனாதன எதிர்ப்பு, இன்னொன்று திமுக கூட்டணியில் நாங்கள் எப்படி உறுதியோடு இருக்கிறோம், எங்களுக்கு இடங்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு தான் நீங்க பொருள் கொள்ளணும்ன்றதை எடுத்துக்கலாமா? இல்ல, அவர் இடங்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்லல, அதை நாங்க வேற ஒரு தளத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கொள்வோம். ஆனால் எனக்கு இந்த உரையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு நடிகர்கள் வருகிறார்கள் இந்த வாக்குகளை குறிவைத்து அப்படிங்கிற இடம் என்னன்னா, பொதுவாக ஒரு பார்வை இருந்ததுல, ஒரு மூன்றாவதாக ஒரு நடிகர் வருகிறார் அந்த இடத்துக்குள்ள. ஆனால் இவர் இந்த உரையில அவர் உறுதிபட என்ன சொல்கிறார் என்றால், சித்தாந்த தளத்தில், அரசியல் தளத்தில் பாஜகவை அல்லது சனாதனிகளை, சங்பரிவார சக்திகளை நாம் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் நாம் திமுகவில் இருக்கிறோம். ஆனால் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. திமுக கூட்டணியை உறுதிப்படுத்துறாரு. ஆனா அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, திமுக கூட்டணியில் இன்றைக்கு திரும்ப எடுக்கிற இந்த இந்துத்துவ எதிர்ப்பு இருக்குல்ல, அதை திமுக கூட எடுக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான. என்ன சிக்கல் இருக்குன்னா அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா, இன்றைக்கு தோழர்கள் இந்த அளவுக்கு அவர்கள் மதவாத அரசியலை எதிர்த்து அவர்கள் பேசுவதில்லை. எந்த தோழர்கள்? இடதுசாரி தோழர்கள். ஆனால் இதுல ஒரு விஷயம் இருக்கு. இருங்க, ரெண்டு திரு பெருமாள்மணி இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, திமுக அதிதீவிர இந்துத்துவ எதிர்ப்பு எடுக்குது, காங்கிரஸ் எடுக்காது, அதனால இந்த கூட்டணி உடையும்னாங்க. இப்ப என்ன மாத்தி சொல்றீங்கன்னா, விசிக எடுக்குது, திமுக எடுக்காது, அதனால இந்த கூட்டணி கலகலத்து. இல்ல, கலகலப்பு நான் சொல்லல. இல்ல ஜீவா, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் ஜீவா. ஜீவா இல்ல, வேற வேற காரணங்கள் வந்துட்டே இருக்கும். ஜீவா நம்ம ரெண்டு பேரும் என்னன்னா, இல்ல பெருமாள்மணி, இல்ல இப்ப நான் ஒரு கேள்வி இல்ல ஒரு இடம். இதுகாலும் என்ன சொல்லப்பட்டு வந்ததுன்னா, இந்த திமுக கூட்டணி இப்படியே 2026ல இருக்காதுங்க. பலருமே குறிவைத்து பேசியது. யாராவது ஒருத்தர் திமுக கூட்டணியில ஒரு கட்சி விலகும்னா விசிகாவை சொல்லிடுவாங்க, திருமாவளவன் தாங்க அவரு அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா அவர் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார், இதுதான் எங்க நிலைப்பாடு, எங்களுக்கு பதவி எல்லாம் தேவை இல்லை அப்படின்றப்ப நீங்கள் முன்பு வைத்த கருத்தை அடிபடுது இல்ல? நான் முன்பு வைத்த கருத்தை எங்க அடிபடுது என்னன்னா, அதுல நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை ஏனென்றால் எனக்கு வட மாவட்டங்கள்ல திமுக வெற்றியை நான் ரெண்டா பாக்குறேன். ஒன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னையில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. ஏன் வேலூர், கடலூர், விழுப்புரம், இன்னும் தருமபுரி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, சேலம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல கிடைக்கல அப்படிங்கிற பார்வையில இருந்து ஒருவேளை கூட்டணியில ரீஅலைன்மெண்ட் வருமோன்னு நான் நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு நான் முதல்ல சொல்ல வந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். பாரதிய ஜனதா கட்சியை அதோட கோர் அஜெண்டா இருக்குல்ல, இந்துத்துவாங்கிற அந்த இடத்தில இருந்து திமுக கூட்டணியிலேயே மிக தீவிரமாக எதிர்க்கிற ஒரு உரை இந்த உரை தான். இதற்கு ஒப்பான உரையை திமுகவிலிருந்து யாரும் இதுவரை கொடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் மாட்டார்கள், தோழர்களும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல, அதை ஏத்துக்கதான் ஜீவா செய்யணும். இல்ல ஜீவா, நீங்க என்ன எப்பவுமே எதிர்முகாம்ல நிறுத்தாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது கோரா இந்த உரை விடுதலை சிறுத்தைகளை அவர் பாராட்டுவது சரி, ஆனா இதுல இந்த மாதிரி நீ பேச மாட்டே அப்படின்னு யாராவது சொல்லணும். அது ஒரு நுண்ணரசியல். அது கூட ஜீவாக்கு புரியல. ஒரு பாயிண்ட். இப்ப நான் என்னன்னா, இப்ப 2026 அப்படின்றது நம்ம கூட்டணி கணக்காவே வைப்போம். இடங்கள்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியமா இருக்கும், ஆனா அது பிரதானம் அல்ல, கொள்கை தான் பிரதானம். இல்ல, என்னை போன்ற எல்லாரையும் எதிர்வரிசையில நிறுத்திட்டாங்க. இந்த கூட்டணின்றது 2019 வேகத்தோடு தான் 26 வரப்போகிறது. அதுக்கு கட்டியம் கூறி இருக்கிறது திருமாவர்கள் பேச்சு. அவர்களுடைய பேச்சு இல்ல, என்னை போன்றவர்கள் கூட இதற்கு முந்தைய ஒரு சில நிகழ்ச்சிகள்ல வெவ்வேறு சம்பவங்களை நாங்கள் இணைத்து பேசிய சில சந்தேகங்கள் இருக்கும்ல, முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இடங்களை கேட்டு பெறுகிறார். அவர் எல்லாவற்றுக்கும் தெளிவாக ஒன்றை சொல்கிறார், சனாதானம் ஒரு இடத்தில் இருக்கிறது, செக்யூலரிசத்தை ஆதரிப்பவர்கள் ஒரு அணியாகவும் அதை எதிர்ப்பவர்கள் ஒரு அணியாகவும் இருக்கிற பொழுது கொள்கை அடிப்படையில் திமுக அணியில் நாங்கள் இடம்பெறுவது காலத்தின் கட்டாயம், அதை நாங்கள் செய்வோம். அவர் தெளிவாக அண்ணன் பெருமாள்மணிக்கு இந்த இடத்துல நம்ம நன்றியை சொல்லணும். இதே அவையில் தான் ஒரு நான் ஒத்துக்கிறேன், என்னை போன்றவர்கள் நன்றி தான் சொல்றேன். நன்றி தான் இதை சொன்னாரு. திமுக கூட்டணி உடையும், சிபிஎம் உடையும் நான் சொல்லல, விஜய்ட்ட வருவாங்கன்னு சொன்னாரு, ரீஅலைன்மென்ட் நடக்கவே வர மாட்டாங்கன்னு சொன்னேன், வாய்ப்பு இல்லன்னு. இன்னைக்கு அண்ணன் அதை ஒப்புக்கொண்டார். நன்றி தான் சொல்றேன். இப்பவும் இங்க பாருங்க, நான் இல்ல தெளிவுபடுத்திடுறேன். நான் இப்பவும் சொல்றேன், திமுக கூட்டணியை ரீஅலைன்மென்ட் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய திருமாவுரை
இன்றைய திருமாவுரையில திரும்ப என்ன சொல்றாருன்னா, விசிக திமுகவுடன் இருக்க வேண்டியது மேலே இருக்கக்கூடிய சனாதன சக்தியை எதிர்ப்பதற்கான கள அரசியலில் முக்கியமான பங்கு, அதனால நாங்க இருப்போம் அவர் உறுதிப்படுத்தி இருக்காரு. ஒரு விஷயம் பெருமாள் மணி அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். என்னன்னா திமுகவை விட விசிக வந்து இந்த சனாதன எதிர்ப்புல உறுதியாக இருக்கு. ஆனா அதுக்காக கூட்டணியில வந்து பிரச்சனை வராது. எப்படி உறுதியாக இருக்கு அப்படின்னா, கம்பேரிசன்லயே சனாதனத்தை எதிர்ப்பதுல விசிகவை விட திமுகன்றதை எப்படி அந்த கம்பேரிசன்ல நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க அது மாதிரி அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன்னு நினைக்கிறேன். அவர் சிதம்பரம் கோயில் போனப்ப மாலை மரியாதைலாம் போனப்ப வேண்டாம்ப்பா, நான் கணக்கு வழக்கு தான் பார்க்க வந்தேன்னு சொன்னார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வேலை அதுதான். ஆனால் இப்போ இருக்கிற திமுக அரசு பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு, முருகனுக்கு பெரிய பெரிய சிலைகள் இருக்கிற கோயிலை நிர்வகித்து அதுக்கு குடமுழுக்கு பண்ணுறது தான் உங்கள் வேலை. புதுசாக கோயில் கட்டுறதோ சிலத்துறை தொடக்கிறதோ கிடையாது ஒன்று. அது மாதிரி திருவரங்கத்தில் ஜிஆரை வந்து அறநிலைத்துறை இந்த ஆட்சி வந்த புதுசுலேயே நியமிக்க போதுன்னு ஒரு அறிவிப்பு வருது, அதற்கு எதிர்ப்பு வருது, பயந்துட்டு பின்வாங்குறாங்க. அது மாதிரி பட்டின பிரதேசம் மனிதனே தூக்குற முறை, அதுக்கு ஒரு எதிர்ப்பு வருது. ஏற்கனவே காலங்காலமாக எதிர்ப்பு இருக்கு. உடனே கூப்பிட்டு பேசுறாங்க. ஆதினர்கள் என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்துட்டு இந்த வருடம் மட்டும் நடத்திக்கிறோம், அடுத்ததெல்லாம் நாங்கள் மாற்றிக்கிறோங்கிறாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் மாற்றலை. அதே போல் இப்போ மதுரை ஆதீனம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது பச்சை பை ஃபுல்லாக தாடி வச்சுட்டு ஒருத்தர் மோதம் வந்தான்னு சொன்னது காவல்துறை வெளியிட்ட சிசிடிவி கேமரா மூலமாகவே தெளிவாயிடுச்சு. அவர் மேலே நடவடிக்கை இல்லை. விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பாஜகவின் இந்துத்துவம் அப்படிங்கன்னு நம்ம சொல்றோம்ல, இது திமுகவின் இந்துத்துவம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இது வந்து இந்த இது நான் சொல்றதே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் பாருங்க, இவங்க வந்து இந்துக்களை தக்க வைக்கன்னு நினைச்சிட்டு இவங்க பண்றது இவங்களுக்கே எதிராக முடியும். இன்றைக்கு மக்கள் வந்து பகுத்தறிவு, அதாவது பெரியாருடைய ஒரு பிரச்சாரம் காரணமாக பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயத்துல பெரும்பாலான பேர் இருக்கிறாங்க. இது திமுகவுக்கு, இப்போதைய திமுகவுக்கு சாதகமா இருக்கு, பாஜக எதிராக இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல மக்களை வந்து இந்த மாதிரி வந்து பாஜக பொய் மேல சொல்லி 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 இந்த மாதிரி இந்த திருப்பரங்குன்றதுலாம் இது பண்ணி இந்துத்துவ மென்டாலிட்டியை கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்கள் வந்து இந்துத்துவா அப்படின்னா பாஜகவா திமுகவா பாஜக பக்கம் தான் போவாங்க. நம்ம இந்த தலைப்புல சரி பாயிண்ட் டேக்கன். இந்த பொறுத்தளவுல இவர் திருமாவளவன் பேச்சில வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது தானே இந்த கேசியங்கள்லாம் இருந்தது. இந்த கூட்டணி உடைஞ்சிரும், திருமாவளவன் வெளில, அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாருன்னு நிச்சயமாக சொல்லிட்டாருங்க. அவரு இதை தாண்டி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் கூட்டணிக்கு பாமக வரும், விசிக்கு வந்து வெளில போயிருங்கிற மாதிரி ஒரு முணுமுணுப்பு இருக்கு அப்படின்றதுக்கு நீங்களே முணுமுணுப்புன்ட்டீங்க, அப்புறம் என்னன்னாரு. இதற்கு பதில் சொல்லும்போது திருமாவளவன் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வேற போக்கிடமே இல்லைன்னு நினைக்க வேணாம்னு சொன்னார் வெளிப்படையா அந்த டயத்தில். ஆனால் அதற்கு அப்புறம் அப்போ கூட ஒரு சலசலப்பு வந்துச்சு, உடனே கூட்டணி விதாவது அப்படிலாம் இல்லை, தொடர்ந்து இனம் தான் இயங்கிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, இப்போ இவர் கூட இருந்தார் ஆதவ அர்ஜுனா, திருமாவளவன் கூட இருந்தார். இவர் வந்து விஜய் பக்கம் போறாரு. இந்த ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் ரெண்டு பேருமே வந்து திமுக கடுமையாக பேசக்கூடியவர்கள். அந்த சூழலில் அங்கே விஜய் கட்சிக்கு போயிட்டு சில மணி நேரங்களில் என்னுடைய பழைய குருவை போய் பார்க்குறேன்ட்டு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை போய் சந்திக்க வர்றாரு, இவர் அனுமதிக்கிறாரு. இதுல இருந்து சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன வந்து பார்க்க வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன முடிவு பண்ண வேண்டாம், நான் என்றுமே இந்த கூட்டணியில தான் இருப்பேங்கிறத அவர் அப்பயே சொல்லிட்டாரு, கூட்டணி உறுதிப்படுத்துறாரு. அதனால நிச்சயமாக ஆனா அந்த கூட்டணிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இடம் தான் திரு சோமு. இப்ப இந்த இடம் தான் இப்ப முன்பு பாமக சொல்லும், நாங்க போற இடம் தான் வெற்றி பெறும், நாங்க தான் வெற்றி கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு. அதற்கு தகுந்த முக்கியத்துவத்தை பாமக பெற்றது. இப்ப இந்த வரி இருக்குல்ல, அவர் ஆனா திருமாவளவன் அவர்கள் சொல்கிற போதே நான் ஆணவத்தோடலாம் பேசல, யதார்த்தத்தை பேசுறேன், விசிக எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் வெற்றி. இதே தான் ஆதவர்ஜுனாவும் முன்பு குறிப்பிட்டார். ஆனா அந்த துணி வேறொன்றாக இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கூட்டணிக்குள் இருக்கிற திருமாவளவன் அவர்களோட கணக்குன்னு நீங்க எதை புரிஞ்சு? இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது நாங்க எல்லாமே ஜெயிக்க முடியாதுங்கிறத வந்து வேற வழியில சொல்றது. இதே வார்த்தையை சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கடந்த 2021 தேர்தலே நம்ம வச்சுட்டு பார்த்துருந்தா கூட அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் பெரிய அளவான வாக்கு வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறப்ப கூட்டணி அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கும் முக்கியம், திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் முக்கியம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வந்து கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிடுறது யாரு? நாதாக தவிர, அதை விட்டுருங்க, அதை தவிர யாரு? அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி கட்சியோட முக்கியத்துவத்தை சிபிஎம் சண்முகமும் சொல்லியிருக்கிறாரு. அதையே தான் இவர் வலியுறுத்துறாரு. யாரு? விசிக. என்ன காரணம்னா 2021 அவங்க பட்ட பாடம்,
மறுபடி கூட்டணிக்கான இடங்களை பத்தி தொடர்ந்து அறிவாலயத்துக்கு அவங்களை அலைய விட்டது, அலக்களித்தது, இது நடந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய சின்னத்துல போட்டிடுங்க திமுக சின்னத்துலன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து ஒரு பாடமா அவங்களுக்கு ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்குன்றீங்களா? நிச்சயமாக 2021 போல இப்ப ஆயிரக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையை வந்து அவங்க பேசுறாங்க. ஜீவசகாப்தன், இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. கூட்டணி கட்சிகள் அப்படின்றது பரஸ்பரம். என்னிட்ட 99 ரூபா இருக்கலாம், உங்கள்கிட்ட 1 ரூபா இருக்கலாம். அது கூட்டினாதான் 100ன்றப்ப ஒண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனா 99ன்றது பெரிய நம்பர். இதை நம்ம ஆனா 1 இருந்தாதான் 100ன்றது. இந்த இடத்துல எல்லாருமே சொல்றது இந்த முறை வந்து திமுக அப்படி கூட்டணி கட்சிகளை டீல் பண்ண முடியாது, 6 சீட்டுலாம் டீல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பார்வை. விசிக சொல்லுகிற இதுவரைக்கும் திருமாவளவன் அந்த இடத்தை நோக்கி நகரலாம். ஆனா இப்ப சொல்ற நாங்க இருக்கிற இடம் தான் வெற்றி பெறும். ஆனா இதற்கு முன்பெல்லாம் அவர் டிஃபெண்டிங்ல தான் இருந்தார், எங்களை கூட்டணியில் சேர்ப்பதற்கான நியாயம் என்னன்னு. ஆனா அதை அவர் சொல்லிட்டு சொல்ல, நான் ஆணவத்தோடலாம் சொல்லலை, ஆனா நாங்க இருக்கிற இடம் தான் வெற்றி பெறும் அப்படின்னா இதுக்குள்ள எந்த கணக்குமே இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, கணக்கு இல்லாம கிடையாது. ஆனா அவர் சொல்றது வந்து என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். இது ஒரு 5 மாவட்ட 6 மாவட்ட கட்சி கிடையாது. 234 தொகுதியும் இருக்கு. கன்னியாகுமரியிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான் கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. மற்றபடி மேற்கு மண்டலங்களில் கூட இருக்கிறாங்க, கடைமடை பகுதியில் இருக்கிறாங்க, சவுத்தில் இருக்கிறாங்க, வட தமிழகத்தில் விரைவி இருக்கிறாங்க. இப்போ 2001 அவங்க அங்கம் வைத்த கூட்டணி வந்து மிக 28 சீட்டு தான் வாங்கி தோத்துட்டாங்க திமுக கூட்டணி. அதிமுக மிகப்பெரிய கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வைத்த கூட்டணி தோல்வி. ஆனால் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வட தமிழகத்தில் மிகப்பெரிய, அவர்கள் எல்லாரும் வெற்றி, அவ்வளவு பெரிய தோல்வியை கட்சி சந்திச்சாலும் அவங்க எல்லாரும் வட தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள். இது வந்து ஒரு சைலண்ட் ஓட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. பலருக்கு வந்து இது தெரியாது. மதிமுக நிறைய சைலண்ட் ஓட்டு இருக்கும். நாகர்கோவில் மாதிரி பகுதியில் விஷயங்கள் அட்ரஸ் பண்றப்போ எல்லாரும் வந்து பட்டியலின மக்கள் அப்படின்னு பாக்குறாங்க. இஸ்லாமிய வாக்கு வங்கியே கிட்டத்தட்ட காங்கிரஸ் வருகிற போது மதச்சார்பின்மை வாக்கு வருன்ற மாதிரி தமிழ்நாட்டில் விசிகேவுக்கு ஒரு ரோல் இருக்குது, இஸ்லாமியர்கள் அந்த அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கறாங்க அப்படின்ற இந்த விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பேசுறாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல், இப்ப விசிகா இருக்கிற இடம் தான் முன்பு பாமக சொன்னுச்சு அதுக்கு தகுந்த இடங்களை வாங்குவாங்க. இன்னைக்கு விசிகா அழுத்த சொல்லுது எங்களுக்கான முக்கியத்துவம்னா இந்த கூட்டணி எப்படி பேலன்ஸ் பண்றது? காங்கிரஸ் அதை விட பெருசும்பாங்க. இது வரைக்கும் என்னன்னா மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் சமமா இருந்தாங்க, எல்லாரும் 6 வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தது. இப்ப இனி அதை செய்ய முடியுமா? விசிகாவுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தா மற்ற கட்சிகள் கேட்டா இது ஒரு சிக்கல் இருக்குல்ல? கண்டிப்பா ஒரு கட்சிக்கு நீ கொடுத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் வந்து கேட்காம இருக்கும். ஆனா திரும்ப சொல்றார் நாங்க இருக்கிற அணிதான்றதுதான், இதுதான் முக்கியமா. அவர் இந்த அணியில இருக்க போறேங்கிறது உறுதியா சொல்லிட்டாருங்க. இந்த பேரம்ங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயம், அது அதனால எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது தான் பலர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பலர் வந்து இந்த விஷயத்தை வச்சு கொக்கி போட்டு அவர் இழுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஜகவினர் திரும்ப நம்மகிட்ட வரணும்னு ஆசை இல்ல, எப்படியா விஜய்கிட்ட போயிடணும் பாஜகவினர் விரும்புறாங்க. கூட்டணியை உடைச்சு விடணும் அப்படிங்கிற அந்த வேலை வந்து தொடர்ச்சியா நடக்குது. அவர் தொடர்ச்சியா மறுக்கிறார். அவர்கள் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு வகையில உண்மைதான். ஏன்னா பாமக வந்து ஒரு காலத்துல அந்த இடம் தான் நான் திரும்ப அடுத்த ஸ்டேஜுக்கு நான் நகர்றேன். அப்ப டீல் பண்றதுல சில கட்சிகள் எங்களுக்கு பிரையாரிட்டிஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க, எங்களால நீங்க பெற்ற பலன்கள் கொடுங்க, நீங்க எல்லாரையும் சமமா நீங்க கொண்டு வந்துற அந்த இடம் தானே இப்ப சிக்கல். சோமா அவர்கள் சொன்னது சிபிஎம் சொல்லலாம் எங்க தயவுல வெற்றி பெற்றீங்கன்னு, விசிகே சொல்றதுக்கும் சிபிஎம் சொல்றதுக்கும் எக்ஸாக்ட்லி வித்தியாசம். ஒரே இல்ல உங்க கேள்வி ரொம்ப முக்கியமான புத்திசாலித்தனமான கேள்வி. என்னன்னா இன்றைக்கு அந்த திமுகவோட கூட்டணி வரிசை இருக்குல்ல, அவங்க திமுக காங்கிரஸ் அதற்கு அடுத்து அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சாங்கல்ல. இன்றைக்கு தொடர்ந்து அவங்க நடத்துற இந்த பெரிய கூட்டங்கள் மூலம் இன்றைக்கு கூட திரும்ப சொல்றாரு பெரிய சாலைகள்ல நாம இப்படி பீடு நடை போட்டு நடக்கிறோம்னு. நீங்க அதை ரொம்ப கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி கேக்குறீங்க. நிச்சயமாக திரும்ப வந்து அந்த வரிசையில நீங்க எல்லாருக்கும் 6-6-6ன்னு பிரிச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து திரும்ப நிச்சயமாக மேல வருகிறார். காங்கிரசுக்கு இல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடலாம், திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் விசிக அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து இந்த நாள்ல வந்து ஐயா திரும்ப தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்தி சொல்லலாம், பேசலாம். ரமேஷ் சேதுராமன், இந்த இடம் தான் நம்ம நகர்த்தி ஒரு சிக்கல் இருக்கு. அது அவங்க வெளியில இருந்து பாக்குறவங்க இதெல்லாம் நாங்க பார்த்து போங்க, நீங்க எதுக்குங்க இவ்வளவு பேசுறீங்கன்னு சொல்லுவது என்று வேறு. நம்ம விமர்சன பூர்வமா பாக்குறப்ப திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு இது கூட்டணிக்கு உள்ள என்ன செய்தி வெளியே விட்டுறலாம். ஏன்னா அவர் தொடர்ந்து சனாதனத்துக்கு எதிராக தான் இருக்கிறார். கூட்டணிக்குள்ள அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு அவங்க இப்ப நடந்த பேரணி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க அது வந்து அவருடைய பல தசாப்தங்களாக களப்பணி ஆற்றியதன் அந்த உழைப்புடைய விளைவுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அது வந்து நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 1. ஒரு தலைவராக அப்படிங்கும்போது நிச்சயமா அவரோட
ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்றாரு. திரும்பவும் நான் சொல்லக்கூடியது, ஒரு தலைவராக மரியாதையை ஏர்ன் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அதை நம்ம இங்க அக்னாலேஜ் பண்ணணும். இல்ல எனக்கு புரியல எப்படி என்ன இல்லைங்க, ஒரு தலைவருங்கிறவர் நீங்க வந்து ஒருத்தர் தலைவர் ஆறுதுங்கிறது ஈஸி. இப்போ ஒரு தலைவர் புரிஞ்சுச்சு, மக்கள் தலைவராக மக்கள் கடுமையான அக்செப்ட் உழைப்பின் பண்ணி மூலமா. அதுக்கு அந்த உழைப்பின் மூலமா அப்படி சொல்றேன். அதுங்கிறது வந்து இஸ் a great thing. இதுல எல்லாமே இருக்கு. அவர் வந்து அவருடைய கொள்கை கோட்பாடு இந்த சமயத்துல அதுல பேசும்போது உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு நம்ம பொதுவா கேட்டா அவர் சொல்லக்கூடியது, நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன். அதுக்கு சனாதனத்துக்கு ஒரு டெஃபினிஷன் அவர் கொடுக்கிறார் பாத்தீங்களா, அதுல ஒரு எதிர் இதுல இருந்து எனக்கு அதுல கம்ப்ளீட்டா உடன்பாடு கிடையாது. ரமேஷ், இல்ல இல்ல ஒரு பாயிண்ட் மட்டும். இப்ப அவர் அத நம்ம தேர்தலுக்காக பாஜக எதிர்ப்புன்னு வச்சுப்போங்க, புள்ளிக்காக நம்ம அதுக்குள்ளனா அது கொள்கை ரீதியா நான் அது உள்ளே போல நான் சொல்றேன் விஷயம். நான் இந்த இதுக்கே வரேன். பட் நான் சொல்றது வந்து பாயிண்ட் என்னன்னா, ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் இட் கிளியர். இதுல அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள், நேற்று பேசியது, அதை பத்தி பல பேருக்கு பல பார்வைகள் இருக்கு. அவர் வந்து அவருடைய சப்போர்ட்டர்ஸை இங்க அட்ரஸ் பண்றாரு. இதுல நான் வந்து ஒரு 3 டிமென்ஷன்ல பாக்குறேன். ஒன்னு, தேர்தலை நோக்கி நகர்கிறோம், அதனால என்னுடைய ஆதரவாளர்களை நான் உற்சாகப்படுத்தணும், அவங்கள களத்துல இறக்கி விடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கான ஒரு வீச்சு பேச்சு எதை வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒண்ணு. அதில் தான் அவர் சொன்னது வந்து என்ன சொல்றாரு, இந்த கோட் சூட் போட்டு பார்க்கணும் எல்லாம் சொல்றதுங்கிறது நமக்கும் சந்தோஷம் தான். யாரு இதுவா இருந்தாலும் என்ன, எல்லாருமே மேல வந்து எல்லாரும் ஒரு சமூகமாக நம்ம மேல வரது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி இதுக்கு இல்ல வரேன் அது ஒண்ணுன்னா வரேன். இல்ல பாயிண்ட் என்னன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருக்கு. இல்ல நான் வரேன். இதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ்க்கு வரும்போது we will spend more time. ஃபோக்கஸ்க்கு வரப்ப நான் பிரேக் விட்டுற கூடாது. சரி, அடுத்த முக்கியமான விஷயம், நடிகர்களை நோக்கி நான் போக மாட்டேன் அப்படின்னு பின்னோக்கி நாங்க போக மாட்டோம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, விஜய பத்தி அவர் சொல்றாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க. அதுல அவங்க தான் சொல்லியிருக்க முடியும், நாங்க வந்து உங்களுக்கு துணை முதல்வர் இதெல்லாம் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இப்ப அவர் அந்த பக்கம் போகாததுக்கு காரணம் பாயிண்ட் நம்பர் 1, இந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இதெல்லாம் விட்டுருங்க, இவங்க மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல எலெக்ஷன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து முக்கியமா இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளை வச்சுதான் வந்து திமுக இதுவாகுது, நமக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லக்கூடிய மதிமுக, கம்யூனிஸ்டுகள், அதே மாதிரி வந்து விசிக, இவங்க கேப்டன் விஜயகாந்த் அவர் நல்ல ஆக்டிவா இருந்த பீரியட் அவரையும் சேர்த்து கொண்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ரிசல்ட் என்ன ஆச்சுங்கிறது இதே வந்து ஒரு நம்மளுடைய இதுல வந்து ஒரு பேட்டியில அவரே திருமா அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார், ஏங்க இங்க எப்பயுமே பைபோலார் எஃபெக்ட் தான், இதுல வந்து 3வது ஃபேக்டர்னு வந்ததுன்னா அது ஏதோ இம்பாக்ட் வேணா இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணலாமே ஒழிஞ்சு அது தனியா ஒரு ஃபோர்ஸா எமர்ஜ் விஜய் ஆப்ஷனே ஒரு ரூல், அதனால தான் ரூல் அவுட் பண்றாரு, அதை தான் அப்படி சொல்றாருன்னு நான் பாக்குறேன். அப்போ இவருக்கு இன்னைக்கு இப்ப நான் சொன்னதோட 2 விஷயத்தை இப்ப நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். ஒண்ணு, அவர் சொன்னது 3வது அணிக்கு போக முடியாது. ஏன் 3வது அணிக்கு போக முடியாதுன்னா, ஆப்போசிட் கேம்புக்கு ஏன் போக முடியாது, இவங்க வந்து கொள்கை ஆஸ்பெக்ட்ல முதல்ல வன்னியர் சமூகம் அப்படின்னு நான் சொல்றது அகைன், பாமக வன்னியர்களுக்கான கட்சி மட்டும் இல்ல, அப்படி இல்லாமல் ஆனா வன்னியர்கள் சமூகம் பெருவாரியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியை தான் பரம வைரியா பார்க்கக்கூடிய விசிக கட்சி இன்னைக்கு அந்த கேம்புக்கு போக முடியாது. இல்ல ஒரு நிமிஷம் ஜீவா, நான் முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க டெஃபினட்டா செகண்ட் ரவுண்ட்ல நான் கேக்குறேன் பதில். ஒரு நிமிஷம். ரெண்டாவது சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய பாஜக அப்படி சொல்லிக்கொண்டு பாஜக இருக்கக்கூடிய அதிமுக கேம்புக்கு போக முடியாது. இல்ல ரமேஷ் ராமன், நீங்க உங்கள் கோணத்திலிருந்து பார்த்துட்டீங்க. வாதத்தை முன்வைக்கிற மத்தவங்க பார்க்கறது இது சரியா தப்பா? நான் சொல்ல வரத வாங்கிக்கிங்க, நீங்க உங்க கோணது. அவர் எப்படின்னா, இந்த கூட்டணியில் நான் ஏன் இருக்கிறேன் என்பதற்கான காரணங்களை அடுக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, அவர் ஏன் மத்த கூட்டணிக்கு போகல? இல்ல நீங்க திரும்ப நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அவர் ஏன் வேற வழி இல்லாம அந்த கூட்டணியில தான் இருக்காருன்னு நான் சொல்றேன். நான் சொல்றது அவர் ஏன் மத்த கூட்டணிக்கு போகலன்னு நான் உங்களை குறுக்கிட்டேன். இல்ல சார், நான் அதனாலதான் உங்களை குறுக்கிட்டேன். வேறு வழி இல்லாமல் அப்படின்றது இல்ல, எனக்கு இந்த கொள்கை பிடிச்சிருக்கு, இந்த கொள்கையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஏன் சிவப்பு சட்டை போட்டிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட வேற சட்டையே இல்ல,
அதனால சிவப்பு சட்டை போட்டிருக்கேன்ற பொருள் வருது. அப்படி இல்ல, நீங்க நான் வந்து கேட்பது ஒரு நிமிஷம் என்கிட்ட 100 சட்டை இருந்தா கூட இதுக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு மாத்து சட்டை கிடையாது, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லங்கும் போது ஆப்ஷன் நான் இந்த சிகப்பு சட்டையை தான் போட்டாங்க. அதனால உங்களை கேட்டேன். நான் கேட்பதுன்றது அவருடைய பேச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, அவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல. சட்டையை நான் டெய்லி மாத்திக்கலாம், ஆனா கொள்கைன்னு சொல்லிட்டு ஒண்ணு நீங்க இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு மாத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி இருக்காது. அதத்தானே அவர் சொல்றாரு. அதத்தான் சொல்றேன். அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா சார், இல்லங்க இதுதான் என் கொள்கை, இந்த கொள்கைக்காக நான் இருக்கிறேன் அப்படின்றவரை வேற சைடுல அவருக்கு ஆப்ஷனே இல்ல. அதனால இங்க இருக்காரு எப்படி சொல்ல முடியும்? இருங்க, ஏன் சொல்றேன் உங்களுக்கு ஏன் ஆப்ஷன் இல்லங்க. இப்ப நான் சொன்னது எதிர் அணி ஒண்ணு திமுக கூட்டணியில இருக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தமிழ்நாட்டில் என்ன? இப்ப 3வது கூட்டணியில இருக்க முடியாதுங்கிறத அவர் கடந்த காலங்களில் பேசினதா தெளிவுபடுது. அதிமுக பாஜகவை கழட்டி விட்டது இடைத்தேர்தலில் சந்திச்சாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், விசிக என்ற ஒரு கட்சி, நீங்க வந்து அதிமுக வந்து பலமான கட்சியா இருக்கணும், நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணல. அப்ப என்னன்னா எதிர்கட்சியை உடைக்கிற அந்த ஒரு பரப்புரைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப தெளிவா நம்ம ரொம்ப நேரம் நீங்க உங்க பார்வையை முன் வச்சீங்க, நான் ஃபோக்கஸ் பாயிண்ட்க்கு வரணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க பார்வையை வச்சீங்க, நான் மதிக்கிறேன். இந்த இடத்தில் வந்து விசிக இந்த கூட்டணியில் இருப்பதை உறுதிப்படுத்துது. இப்ப ரமேஷ் சேதுராமன் அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்றத அவர் வேற ஒரு இதுல சொல்றாரு. விஜய் அவர்கள் இல்ல மக்கள் நல கூட்டணின்றது, இங்க அதிமுக பாஜக இருக்குன்னு அவர் பார்வையை முன் வச்சுட்டார். இப்ப திமுக கூட்டணிக்குள் இருந்து கொண்டுன்ற இடத்தை நம்ம பிக்ஸ் பண்ணோம்னா இப்ப இந்த பேச்சை எப்படி பாக்குறது? அவர் பேசின பேச்சின் துணி என்னத்தை சொல்ல வருது? ஏற்கனவே சொன்னது போல அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு கிடைத்த இடத்தை விட அவங்களுக்கு உரிய இடத்தை அவங்க கேட்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த கூட்டணி வந்து பிரிஞ்சு அதை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறது இல்ல. அந்த அதுக்கு அடுத்ததுன்றப்போ பெருமாள்மணி அவர்கள் சொன்ன மாதிரி முன்பு ஒரு ஃபார்முலா இருந்தது, நீங்க காங்கிரஸ் அப்படின்றப்போ உங்களுக்கான கூடுதல் இடங்கள் மத்தெல்லாம் நாங்க சமமா பாவிக்கிறோம் அப்படின்னு. ஆனா விசிக இந்த முறை அந்த இடத்துக்கு நகர்வாங்களா? இல்ல, காங்கிரஸுக்கான ஒரு வாக்கு சதவீத அளவுக்கு விசிக எந்த அளவுக்கு வருமா என்ன ஏது அப்படிங்கிறதுக்கானதுக்குள்ள நான் போகல, ஏன்னா அது தெரியல, உறுதிப்பட தெரியல. காங்கிரஸுக்கு அடுத்த இடத்தை வந்து விசிக பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கலாம். அந்த ஃபார்முலாவை நீங்க பிரேக் பண்றீங்கன்னு வைங்க, சிபிஎம்மோ சிபிஐயோ மதிமுகவோ அந்த இடத்தை எப்படி கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? இல்ல, இன்னொரு விஷயமும் நம்ம இந்த இதுக்கான பதிலா பாத்தீங்கன்னா சிபிஎம் சண்முகம் அவர்கள் சொன்னதை வந்து ஒரு இது நம்ம வச்சுக்கலாம். 2021 தேர்தலில் அந்த சிபிஎம் வந்து வலிமையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு, அங்க 3 எம்எல்ஏ இருந்தாங்க ஒரே நேரத்தில். அங்கேயோ திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ நாங்கள் 2021 போட்டியிடல, மீதி இடத்துல போட்டிட்டோம். அந்த வாக்கு சதவிகிதத்தை வைத்துக்கொண்டு எங்களை கணிக்காதீர்கள்ங்கிறார். இது ஒரு நல்ல பாயிண்ட். இது அதாவது நம்ம போட்டியிட்ட இடத்த மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன வாங்கினாங்கள மட்டுமே வந்து ஒரு கட்சியை பார்த்துட முடியாது. அவங்க போட்டியிடாத இடத்துல அவங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் பொருந்தும். திமுக அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பரவலா இருக்கக்கூடிய கட்சி. நான் சொல்றது அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கட்சி உங்களுக்கு தெரியாது இல்ல. கட்சிகள் வந்து பெருங்கட்சிகள் இத்தனை ஆண்டு காலம் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அவங்க எப்படி டேபிள்ல பேசுவாங்கன்றதெல்லாம் தெரியும். நீங்க தனிச்சு நின்னப்ப என்ன ஓட்டு? இப்ப சில பேர் வந்து எனக்கு 2 சீட்டு கூட கொடுக்கல அப்படின்னு வந்து வருத்தப்படுவாங்க. வெளியில சில பேர் 40 சீட்டு தரேன் புதிய அணி அமைச்சு அப்படின்னு 40 சீட்டை வாங்கிட்டு திருப்பி கொடுத்த காட்சிகள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க தனிச்சு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணி அமைத்த போது என்னென்ன பர்சன்டேஜ் இருந்தது அதை கணக்கில் எடுப்பாங்கல்ல. நீங்க தனிச்சு தானே நிறைய இடங்கள்ல போட்டிட்டீங்களே அப்படின்னு அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம அதெல்லாம் பேசலாம். ஜீவா, திமுக கூட்டணிக்குள் இந்த 26 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அழுத்தங்களை கொடுக்குறாங்க அப்படின்றப்ப இந்த பேட்டர்ன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது சிக்கலை ஏற்படும். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுமே அந்த இது அதாவதுங்க கூட்டணி ஷேர் அதிகரிப்பதுங்கிறது அடிப்படையில் எது அடிப்படையில் இருக்கு? திமுகவும் தமாக மட்டும் இருந்தப்போ 96ல் எவ்வளவு சீட்டு தமாக கிடைச்சிச்சு? கூட சிபிஐ மட்டும்தான் இருந்தாங்க. 2001 இவங்க அதிமுக ஒரு மிகப்பெரிய அலைன்ஸ் ஆரம்பிச்சு 194 சீட்டு ஜெயிச்சாங்க. ஜெயிச்சப்ப கூட்டணி தான் 194 கூட்டணி ஜெயிச்சாங்க. அப்போ அவங்க நின்னது கூட 140 130 தான். ஸோ தீர்மானிக்கிறதுல கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை ஒன்று இருக்கு. அப்புறம் கடந்த காலத்தில் அவங்க ஜெயிச்சது இது எல்லாத்தையும் வச்சுதான் அவங்க வந்து பேசுவாங்க பவர் பாலிடிக்ஸை பொறுத்தவரையும். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு கூடின கூட்டம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா அதுக்கான இடத்தை அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அது ஒரு நெருடலை ஏற்படுத்தாதா? ஏன்னா முன்பு வந்து அது ஒரு ஃபார்முலா, எளிதான ஒரு ஃபார்முலா இருந்தது. மற்ற எல்லாருமே ஒரு பேஸ்கெட் குள்ள இருக்கிறாங்க. காங்கிரஸ் அப்படின்றப்ப எல்லாரும் ஒத்திசைவா இருந்தாங்க.
ஒருவருக்கு கூடுதல் அப்படின்றப்ப இன்னொருத்தர் அந்த உரிமை கோரல் இல்ல அது கண்டிப்பா நடக்கும். அது அது அதை இல்ல அது திமுக கூட்டணியில மட்டும் இல்ல, அதிமுக கூட்டணி எல்லாத்துலயும் நடந்திருக்கு. வேற ஒன்றும் 2011 எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்காக போய் தோட்ட வாசல்ல நிக்கலையா? நாங்களாம் செய்தியாளர்களா அப்ப நின்னுகிட்டு இருக்கோம். தாப்பாண்டின்னு இவங்க எல்லாம் போன்ற உள்ளாட்சி தேர்தல் கடைசியில இல்லைன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ஏன் 2011 தேமுதிக அதிமுக உருவானதுக்கு அப்புறம் தொகுதியில இந்த தொகுதி ரெண்டு பேருக்குமே வலுவான தொகுதி கேட்டு பிரச்சனையாகி தேனிலையும் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் கொளுத்துலையா கட்ட விட்ட. அதுக்கப்புறம் அது நடந்தது. அப்புறம் விஜயகாந்த் தலைமையில கூட்டணி 2011 கம்யூனிஸ்டுகள் சரத்குமார்லாம் அங்க போனாங்க. சோ இது கூட்டணி பேரத்துல தேமுதிக வந்ததுனால தானே மதிமுக வெளியே போச்சு 2011 கடிதல. அம்மா ரொம்ப கடிதமா உருக்கமா அன்பு சகோதரர் வைகோலாம் எழுதுனாங்க. ஜெயலலிதா திருந்துவதும் இல்லை திருந்த போவதும் இல்லைன்னு வார பத்திரிகையில பேட்டி கொடுத்தாங்க. சோ அந்த கூட்டணி இதை வச்சு நிறைய நடக்கும். சீட்டு ஆனா ஒரு ஒத்திசைவான புள்ளியை நோக்கி ஓரளவுக்கு போயிருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல அது மட்டும் இல்ல, இல்ல நீங்க வந்து வேற வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்கிற அந்த விஷயம் வந்து இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் மலினப்படுத்துற மாதிரி இருக்கு. அவங்க வந்து வாய்ப்பு இல்லாமலாம் இல்ல, கொள்கை ரீதியா இங்கதான் இருக்கணும், ஜெயிக்கணும் மனசா அவங்க நினைக்கிறாங்க. நம்ம திமுக கூட்டணின்றது இப்ப ரமேஷ் சேதுராமன் நீங்க ரெண்டு பேருமே வந்து அப்படி இல்ல அப்படின்றது உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க. அப்படின்றப்ப இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல ஒவ்வொரு கட்சியும் களமாடி ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல வளர்த்திருக்கிறாங்கல்ல, இந்த ஈக்குவேஷனுக்குள்ளதான் இப்ப அதை தான் திருமாவளவன் அவர்கள் பேச்சு. நிச்சயமா இது உங்க கொஸ்டின் ரொம்ப டாட்ஸை கனெக்ட் பண்ணி அருமையா கேட்கறீங்க. ஏனென்றால் திமுக கூட்டணி வந்து இப்ப திமுக தலைவர் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் என்ன சொன்னாரு, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இந்த சட்டமன்ற தேர்தலையுமே அவங்க பாஜகவை தான் எதிர்முகாமில் நிறுத்தி பிரதானமா நிறுத்தி கட்டமைக்கிறாங்க. அப்போ அந்த கட்டமைப்புல விசிக இது திருச்சியில் நடத்துற 2வது பெரிய கூட்டம். நேரடி பாஜக எதிர்ப்புக்கு அவங்க போறாங்க. இன்றைக்கு ஐயா திருமாவினுடைய உரை வந்து தமிழகத்தில் வேறு எந்த தலைவரும் அவர் நேரடியா சொல்றாரு, மனுவினுடைய சட்டத்தை அவர்கள் அமல்படுத்த பார்க்கிறார்கள், அம்பேத்கரினுடைய அரசியல் சாசனத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம், இது மனுவினுடைய இந்தியாவாக இனி இருக்காது, அம்பேத்கரினுடைய இந்தியாவாக நாம் இருக்கும். இந்த இடத்துல அப்படி நிறுத்திட்டு 2026 திமுகவினுடைய பிரச்சாரம் எதை நோக்கி போகுது, திமுக வெர்சஸ் பாஜக அணின்னா அவங்க போறாங்க. அப்போ இந்த இடத்துல தன்னுடைய தொடர் பாஜக எதிர்ப்பின் வழியாக ஐயா திருமா அவர்கள் தனக்கும் தன்னுடைய கட்சிக்கும் ஒரு பெரிய கிரெடிபிலிட்டியை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப நிச்சயமா நீங்க கேட்டீங்கல்ல ஜீவாட்ட, நீங்க 6-6-6 நிச்சயமா அந்த பாஸ்கெட்ல நீங்க திமுகவை விசிகாவை வைக்க முடியாது. நீங்க அந்த இடத்துல இருந்து விசிகாவை எடுத்துட்டு வந்து இப்ப வந்து வரிசை வந்து நிச்சயமா திமுக கூட்டணியில மாறி இருக்கிறது. திமுக, காங்கிரஸ், விசிக, அதற்கு பிறகு மற்ற கட்சிகள் வருகிறார்கள். இது வந்து நான் தரவுகள் இல்லாம சொல்லல, தொடர்ந்து விசிகாவினுடைய செயல்பாடுகளை பாருங்கள். இது என்னன்னா திமுக தலைமை எந்த அரசியலை முன்னெடுக்கிறதோ, பாஜக எதிர்ப்புங்கிற அரசியலை முன்னெடுக்கிறதோ அதற்கு மிகவும் வலு சேர்க்கிற வகையில் விசிகாவினுடைய செயல்பாடு இருக்கு. காங்கிரஸ் கூட பாஜகவை எதிர்த்து ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் நடத்தல. அவங்க ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து நடத்துறாங்களா? பக்கத்து மாநிலத்து எம்பி பிரியங்கா அவங்கள கூட்டிட்டு வந்து நடத்துறாங்களா? ஒண்ணு நடத்தல. ஆனா விசிக போராடிட்டு இருக்கு. இந்த சூழலில் விசிக அவர் சொல்றாருல, கூட்டணிக்கான இடங்களை நாங்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசுவோம் அப்படிங்கிறது நிச்சயமாக அர்த்தம் பொருந்த வார்த்தை. திருசோம இப்ப இந்த இடத்தில் விசிக தனது முக்கியத்துவத்தை வலிந்து அவங்க வந்து காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பொருள் கொண்டால் 26 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் நிச்சயமாக அவங்க வந்து கடந்த தேர்தல் மாதிரி இல்லாமல் கூடுதலான தொகுதிகள் அப்படிங்கிற விஷயத்துல நிச்சயமாக உறுதியா இருப்பாங்க. இப்ப இந்த கணக்கை வந்து திமுகவும் போட்டிருக்கும். இப்போ அதிகமாக கேட்பாங்க அப்படிங்கிறேன்னா இவங்க மட்டும் இல்லை, இப்போ அவங்கள்ட்ட வந்து உளவுத்துறை இருக்கு, இல்லை சர்வே எடுத்திருப்பாங்க மறைமுகமா, இல்லை அவங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும். இப்பெல்லாம் வந்து மாதம் எடுக்கப்படுது சர்வே எடுக்கப்படுது. ஒன்று நம்மளுடைய பார்வையை விட அவங்களுக்கு அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பார்வையும் அந்த விசிகவுடைய வீச்சும் இன்னும் நல்லா தெரியும். அப்படிங்கிறப்ப அவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆர்டர் மாத்துறதுன்றது அவ்வளவு எளிதா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இவங்க இந்த முறை திமுக தன்னுடைய சீட்ல இருந்தா விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா காங்கிரஸுக்கான சீட்ல கொஞ்சம் குறையலாம். ஆனால் நிச்சயமாக அந்த சீட்டுகளை குறைத்துக் கொள்வதற்கு, இடங்களை குறைத்துக் கொள்வதற்கு விசிகாவோ சிபிஎம் சிபிஐயோ நிச்சயமாக அதை உடன்பட மாட்டார்கள். அது அவர்களுடைய வெளிப்படையான பேச்சிலேயே தெரிஞ்சிடுச்சு. ஓகே, அப்ப அவங்க வந்து அந்த கூட்டணிக்குள்ள பேசல, கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசல, வெளிப்படையான பேட்டிகள்லயே அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுல இன்னொரு இதுவும் சண்முகம் சொன்னதை வந்து சொல்லணும், நம்ம ஒன்றும் பொற்கால ஆட்சி இல்லை, அதுக்கும் கூட்டணி சீட்டுக்கு நான் வந்து முடிச்சு போடல. அந்த விமர்சனம் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப ஒரு இதா இருக்காங்க. இது தனி, அது தனி. இன்னும் கவனிக்கணும், சண்முகம் மிக கூர்மையா ஒரு விமர்சனம் சொன்னாரு. அவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் 98%
திமுக என்ன சொல்லுது, தேர்தல் வாக்குறுதிகள் தான் எங்க கதாநாயகங்கிறது. இன்னமும் திமுக வந்து சண்முகத்தினுடைய அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லல. ஜீவா, நோட் த பாயிண்ட். ஆமா, ஒரு அந்த பட்டியலே போட்டு சண்முகத்தினுடைய கூர்மையான விமர்சனத்துக்கு திமுக இன்னமும் பதில் சொல்லல தானே? இல்ல அதாவது இந்த விமர்சனம்ங்கிறதுல 98 விழுக்காடுங்கிறது அவர் எதை கூர்மைப்படுத்தி சொல்றாரு அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. சண்முகம் அவர்கள் வந்ததுல இருந்து அவருடைய பேட்டிகள் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, மென்மை தன்மையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கூர்மையா அவர் வைக்கிறாரு. இருக்கட்டும் சார். அவங்க ஆனா வந்து நாங்க திமுக கூட்டணி பற்றி இந்த மாதிரி நீங்க வைக்கிற விமர்சனங்களை அவங்க வைக்கல, அவங்க வைக்கிறது வேற. உங்கள் பார்வையில வந்து திமுக கூட்டணி கட்சிகளை கையாள்வது அப்படின்னு வெற்றிகரமா நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இந்த முறை ஒரு சவாலா இருக்கும்னு புரிஞ்சுக்கலாமா? திமுகக்குள்ள சவாலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல பிளஸ் ஆர் மைனஸ் சொன்ன மாதிரி மேபி 1 சீட் இப்படி அப்படி இருக்கலாமே தவிர பெருசா சேஞ்ச் இருக்குமாங்கிறது தெரியாது. ஏன் காரணங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே என்ன தெளிவா சொல்லிட்டாங்கன்னா, நான் அந்த கூட்டணியை விட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு, இப்போ ஒரு விஷயம் கரெக்டா சொன்னாங்க. இப்போ 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய களப்பணிகள், அதாவது களப்பணின்னு நம்ம சொல்றது இன்னைக்கும் களத்துல பண்றாங்கிறது வேற. ஆனா அவங்களால புதிதாக இந்த இளைஞர்களை இழுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட நம்பர்ஸ், ஓட் பேங்க்ங்கிறது என்னங்கிறது இருக்கு. அந்த வகையில திருமாவளவர்கள் விசிகாங்கிற ஒரு கட்சி வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு பார்ட்டை வந்து அங்க எடுத்திருக்காங்கன்னு நீங்க பார்க்கலாம். உள்ளுக்குள்ளேயே சாப்பிட்டுருக்காங்க. ஏதாவது பாஜக வந்து அதிமுக காலி பண்ணிடும்னு சொன்ன ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க இது நடந்துட்டு இருக்கு சைலண்டாங்கிறது ஒண்ணு. இல்ல அந்த ஒப்பீடு இது ஒண்ணு இல்ல. அது வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜீவா, மக்கள் மத்தியில் வேலை பாக்குறாங்கிற அடிப்படையில போறதும் திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு செங்கலை உருவுறது நீங்க சமப்படுத்த சொல்ல வேணாம். அது பார்வைகள் மாறுபடும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில இங்கே நடக்குற இதுல உள்ளுக்குள்ளதான் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கரிஸ்மா தமிழ்நாட்டுல என்னங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா அப்படிங்கறத இதை தாண்டி தமிழ்நாட்டுல குறிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடியதுல இன்னைக்கு எப்படி இருக்கு அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வந்து இதை எளிதா சமாளிச்சிட முடியும். திமுக பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா இட்ஸ் மேட்டர் ஆஃப் சர்வைவல் ஃபார் தெம் கலெக்டிவ்லி. அப்படிங்கும்போது இதுல வந்து என்ன அதுதான் போன முறை என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கேட்டதுக்கு பாருங்க விசிகா ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு 10 செகண்ட் தான் ரொம்ப இதுவா என்ன சொன்னாங்கன்னா, ஒண்ணு அவங்க பானை சின்னத்துல இது நிறுத்தணுங்கிறத போக்கஸ் பண்ணாங்க. இன்னொன்னு திமுக தரப்புல என்ன சொன்னாங்க, நீங்க இத்தனை சீட்டு கேட்காதீங்க, நாங்க கொடுக்கிற சீட்லாம் நீங்க வின் பண்ண முடியும்னு அதையும் வந்து பண்ணி காமிச்சாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழல்ல அதே மாதிரியான ஒரு டீல் தான் நடக்கும். ஒரு இடைவேளை எடுத்துக்கிட்டேன். இறுதி சுற்று திரு சொம்மு, யாருக்கு செய்தி சொல்கிறார் திருமா, இதுதான் தலைப்புல. உங்கள் நிறைவு பார்வை சுருக்கமா சொன்னீங்கன்னா என்ன சொல்லுங்க? சுருக்கமா இது வந்து திமுகவுக்கு தான் சொல்றாரு. 2021 மாதிரி நாங்க இல்ல, எங்களுடைய வலிமைக்கு ஏற்ற இடங்களை நீங்க கொடுத்தாகணும் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னொரு விதமா என்னன்னா, திமுகவுக்கும் வந்து ஒரு மிரட்டலாகலாம் அவர் சொல்லல. ஏன்னா சீமானை பற்றியும் சொல்கிறார். தமிழ் தேசியம் என்ற பெயரில் சில பேர் வந்து திமுகவை குறிவைக்கிறாங்கன்னு முழுக்க திமுகவுக்கு ஒரு வழக்கறிஞராகவே அவர் இருக்கிறார். அதனால் வந்து எதிரான விஷயமா இல்லை, சீட்டுக்கான விஷயம். அப்புறம் இவருக்கு வந்து ஒரு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு தோழமை சுட்டுதல். அந்த பேச்சில் நாதாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது வந்து எனக்கே அந்த அர்த்தம் தெரியலன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, வறிய விவசாயின்னு அர்த்தம். அதை தாண்டி மதுரை பக்கம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருடைய பட்டம். அதனால இனமா அதை அவர் பயன்படுத்தாம இருக்கட்டும்ங்கிறது ஒரு தோழமை சுட்டல். நிச்சயம். பெருமாள் மணி, நிறைவு சுற்றல சுருக்கமா உங்க இல்ல, இன்றைக்கு அவருடைய உரை வந்து ஒரு பரந்துபட்ட பொருள்ல ஒரு அகில இந்திய அரசியலை மனதில் வைத்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய கட்சி ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராக நிகழ்த்திய மிகப்பெரிய சித்தாந்த முழக்கம் தான் அந்த உரை. அதற்குள் நாம் லேயராக பேசியது போல பல விஷயங்கள் இருக்கலாம். குறிப்பாக உங்களுடைய கேள்வியின் வழியாக நாம் கண்டடைந்ததை போல தங்களுக்கான விசிக என்கிற அந்த கட்சிக்கும் திருமாயா என்கிற அந்த தலைவருக்குமான ஒரு கிரெடிபிலிட்டி திமுக கூட்டணியில் நிச்சயமாக உயர்ந்துள்ளது. ஜீவா, சுருக்கம். இல்ல, இந்த மாநாட்டு மூலமாக இதுவரை விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களை நீங்க விஜய் பக்கம் வந்துருவீங்க, இல்ல எடப்பாடி பக்கம் வந்துருவீங்க, அவர் தனியா நின்னா அவர் வேற லெவல், திமுக அவரை கொத்தடிமையா நடத்துது, மிரட்டிக்கிட்டு இருக்குன்னு போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் இப்போ திருப்பி அடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால இதுவரையும் அப்படி பேசுனவங்க கூட இப்போ மாற்றி பேசுறாங்க, திரும்ப பேசியது தான் சரி, திமுக கூட்டணி தான் அவர் இருப்பாருன்னு. அதே மாதிரி மரியாதைக்குரிய சிபிஎம்மும் இதே மாதிரி ஒரு மாநாடு நடத்தி எங்களுக்கு எதிரி சனாதனம் தான், பாஜக ஒரு மாநாடு நடத்தினா அதே மாதிரி விவாதம் நடத்துங்க.
சிபிஎம் வந்து திமுக இருந்து பிரிஞ்சிரும் சொல்றவங்களுக்கும் அது பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ரமேஷ் சேதுராமன் சுருக்கமா. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு. அவர் இருக்கிற கேம்ப் தான் பெஸ்ட் கேம்ப்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறதுனால அது அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தெளிவாக பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் பண்ணிட்டு எங்ககிட்ட பெட்டர் நம்பர் இருக்கு, நாங்களும் ரொம்ப லாயலா இருக்கோம், தயவு செஞ்சு பார்த்து ஏதானும் எக்ஸ்ட்ரா. இது ரொம்ப சிறுமை. அப்படி சொல்லல அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல நான் சொல்வது வந்து கூடுதல் பொருள் கொண்ட கூடாதுன்றதுக்காக இல்ல நான் அந்த மாதிரி சொல்லல. நான் சொன்னது வந்து நாங்க லாயலா கொள்கை கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்துறாரு சார். நீங்க ஏதோ சீட்டு பார்த்து போடுங்கிற மாதிரி அவர் அப்படிலாம் சொல்ல அந்த மாதிரி வார்த்தைகள் இல்ல. ஓகே, நீங்க வந்து அதனால வந்து இந்த முறை பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றதுதான் நான் சொல்றேனே தவிர நான் வந்து அந்த மாதிரி சிறுமைப்படுத்துறாம முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு